வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு விளம்பரங்களில் முதல்வர் படம் இடம்பெறலாம், உச்சநீதிமன்றம் அனுமதி. கூட்டணி பற்றி தேமுதிகவுடன் பேச்சு நடத்தவில்லை, திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் மறுப்பு. அதிமுக திமுகவுடன் பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்காது, மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் உறுதி. நடிகர் கலாபவன் மணி உடலில் பூச்சிக்கொல்லி மருந்து கலப்பு, உதவியாளர்கள் 3 பேர் கைது. அரசு விளம்பரங்களில் மாநில ஆளுநர்கள், முதல்வர்கள், மத்திய அமைச்சர்கள் மற்றும் மாநில அமைச்சர்களின் படங்களை பயன்படுத்திக் கொள்ள உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ரஞ்சன் கோகாய், என்.வி. ரமணா அமர்வு கடந்த மே மாதம் உத்தரவு ஒன்று பிறப்பித்திருந்தது. அதில் குடியரசுத் தலைவர், பிரதமர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோருடைய படங்களை உரிய அனுமதி பெற்று அரசு விளம்பரங்களில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை எதிர்த்து தமிழக அரசு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் சார்பில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்ற அமர்வு அரசு விளம்பரங்களில் மாநில ஆளுநர்கள், முதல்வர்கள், மத்திய அமைச்சர்கள் மற்றும் மாநில அமைச்சர்களின் படங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளது. எனினும் தமிழகத்தில் தற்பொழுது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் அரசு விளம்பரங்களில் முதல்வர் உள்ளிட்டோர் படம் இடம்பெற முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. தேமுதிகவுடன் பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேச்சு நடத்தவில்லை என திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்ததாக கூறப்படும் டிஎஸ்பி விஷ்ணுபிரியாவின் தந்தை ரவி மற்றும் உறவினர்கள் திமுக தலைவர் கருணாநிதியை அவருடைய கோபாலபுரம் இல்லத்தில் இன்று சந்தித்தனர். அப்போது விஷ்ணுபிரியா மரணம் தொடர்பாக கடிதம் ஒன்றை அவர்கள் கருணாநிதியிடம் அளித்தனர். இந்த சந்திப்பின் போது திமுக பொருளாளர் மு க ஸ்டாலினும் உடனிருந்தார். இதனைத் தொடர்ந்து சென்னை அறிவாலயத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய மு க ஸ்டாலின், திமுக ஆட்சிக்கு வந்தால் விஷ்ணுபிரியாவின் மரணம் தொடர்பான வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படும் என்று தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக தேமுதிகவுடன் பேச்சு நடத்தவில்லை என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் திமுகவுடன் இணைவாரா அந்த நம்பிக்கை இருக்கு? அப்படி ஒரு செய்தி வந்தா உங்களெல்லாம் கூப்பிட்டு நிச்சயமா நானே சொல்றேன். அப்படி ஒன்றும் இல்லை. தமிழகத்தில் திமுக, அதிமுகவுடன் பாரதிய ஜனதா ஒருபோதும் கூட்டணி அமைக்காது என மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக பொறுப்பாளரான பிரகாஷ் ஜவ்டேகர் தில்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தேர்தலில் தனித்து போட்டி என்பது தேமுதிகவின் தனிப்பட்ட கருத்து என்று தெரிவித்தார். தில்லியில் பாரதிய ஜனதா கட்சியின் செயற்குழு கூட்டம் விரைவில் நடைபெற இருப்பதாக தெரிவித்த பிரகாஷ் ஜவ்டேகர், இதன் பிறகு தேர்தல் இறுதி நிலைப்பாடு பற்றி அறிவிக்கப்படும் என்று குறிப்பிட்டார். நடிகர் கலாபவன் மணியின் உடலில் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்திருந்ததாக உடற்கூறு ஆய்வு பற்றிய அறிக்கையில் தெரியவந்ததை அடுத்து அவருடைய உதவியாளர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கொச்சியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இருந்தபோது நடிகர் கலாபவன் மணிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை பலனின்றி கடந்த 6ஆம் தேதி அவர் உயிரிழந்தார். கலாபவன் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்களும் நண்பர்களும் தெரிவித்ததை அடுத்து உடற்கூறு ஆய்வு நடத்தப்பட்டது. இதனையடுத்து அவரது உடலில் குளோர்பைரிபாஸ் என்ற பூச்சிக்கொல்லி மருந்து கலந்திருந்ததாக தெரியவந்துள்ளது. இது தொடர்பான சந்தேகத்தின் பேரில் கலாபவன் மணியின் பண்ணை வீட்டில் உதவியாளர்களாக பணியாற்றிய விபின், முருகன் மற்றும் அருண் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் நடைபெற்ற போர் விமானங்களின் குண்டுவீச்சு ஒத்திகை நிகழ்வை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். பொக்ரானில் உள்ள சந்தன் ரேஞ்ச் பகுதியில் இந்திய விமானப்படை விமானங்கள் குண்டுவீச்சு ஒத்திகையில் ஈடுபட்டன. இதனை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, பிரதமர் நரேந்திர மோடி, முப்படை தளபதிகள் மற்றும் ராணுவ உயர் அலுவலர்கள் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். And there the enemy's runway put out of action. 78 air refueling tanker विमान एक 4 इंजन टैंकर है जिसको मुख्यतः aircraft pull up, wait for the impact.
ஹரியானாவில் தலைமைச் செயலர் மற்றும் டிஜிபியை சந்தித்து பேசிய ஜாட் சமூக போராட்டக் குழுவினர் 7 நாட்களில் கோரிக்கை நிறைவேறாவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்துள்ளனர். ஹரியானாவில் இடஒதுக்கீடு கோரி போராட்டம் நடத்தி வரும் ஜாட் சமூகத்தினரின் பிரதிநிதிகள் இன்று மாநில தலைமைச் செயலர் மற்றும் டிஜிபியை சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகள் பற்றி பேச்சு நடத்தினர். 7 நாட்களில் மாநில அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என அவர்கள் தெரிவித்தனர். இதனிடையே சொனபெட் உள்ளிட்ட பகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு துணை ராணுவப் படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த பகுதிகளில் இணைய சேவைகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இது தொடர்பாக ஹரியானா முதல்வருடன் தாம் பேசியிருப்பதாக தெரிவித்தார். वैसे हमारी आज भी हरियाणा के मुख्यमंत्री से बातचीत हुई है. वैसे चिंता की बात नहीं है, सारी समस्या का समाधान निकलेगा. इसकी चर्चा करने का कोई जरूरत नहीं है, बस बातचीत हो गई. தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் உமர் காலித், அனிர்பான் பட்டாச்சாரியா ஆகியோருக்கு 6 மாத ஜாமீன் வழங்கி தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிப்ரவரி 9ஆம் தேதி தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்தியாவுக்கு எதிராகவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டதாக கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவர் சங்க தலைவர் கன்ஹையா குமார் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். மேலும் மாணவர்கள் உமர் காலித், அனிர்பான் பட்டாச்சாரியா ஆகியோரும் கடந்த மாதம் 23ஆம் தேதி தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை தில்லி உயர்நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது. மாணவர்கள் இருவருக்கும் 6 மாத கால இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்ட நீதிமன்றம் 2 மாணவர்களும் தில்லியை விட்டு வெளியேறக்கூடாது என்று நிபந்தனை விதித்தனர். பீகாரில் எம்எல்ஏக்களுக்கு மைக்ரோவேவ் அடுப்புகளை பரிசாக கொடுத்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பீகாரில் ஐக்கிய ஜனதாதளம் மற்றும் ராஷ்டிரிய ஜனதாதள கூட்டணி ஆட்சியின் முதல்வராக நிதிஷ்குமார் பதவி வகித்து வருகிறார். பீகார் பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் 243 எம்எல்ஏக்களுக்கு மாநில கல்வித்துறை அமைச்சகம் சார்பில் 11,000 ரூபாய் மதிப்புள்ள மைக்ரோவேவ் அடுப்புகள் பரிசாக வழங்கப்பட்டன. அவற்றின் மொத்த மதிப்பு 30 லட்சம் ரூபாய் என்று தெரிகிறது. பின்தங்கிய மாநிலமான பீகாரில் மக்கள் பிரதிநிதிகளுக்கு இதுபோன்ற ஆடம்பர பொருட்கள் பரிசாக வழங்கலாமா என கேள்வி எழுந்துள்ளது. எனினும் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது எம்எல்ஏக்களுக்கு பரிசு வழங்குவது வழக்கமானது என அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. சென்னையை அடுத்த மௌலிவாக்கத்தில் இடிந்து விழுந்த கட்டடத்தின் அருகில் உள்ள கட்டடத்தை இடிக்க கோரிய வழக்கில் வல்லுநர் குழு அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2014இல் சென்னை அருகே உள்ள மௌலிவாக்கத்தில் கட்டப்பட்டு வந்த 2 அடுக்குமாடி குடியிருப்புகளில் ஒன்று இடிந்து விழுந்ததில் 60க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள அடுக்குமாடி கட்டடத்தையும் இடிக்க வேண்டும் என காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து கட்டுமான நிறுவனம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தமிழக அரசின் உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. இது தொடர்பாக தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்ற உச்சநீதிமன்றம் சென்னை ஐஐடியைச் சேர்ந்த 2 வல்லுநர்கள், 2 வழக்கறிஞர்கள், 2 கட்டட வல்லுநர்களை கொண்ட குழுவை அமைக்க உத்தரவிட்டது. இந்த குழு 2 வார காலத்திற்குள் கட்டடத்தை ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. மௌலிவாக்கத்தில் இடிந்து விழுந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் ஒன்றை பதிவு செய்திருந்த கண்ணன் என்பவர் உச்சநீதிமன்ற உத்தரவை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். விரைவில் குழு அமைக்கப்பட்டு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நாங்கள் பாதிக்கப்பட்டவங்களோட காசு திருப்பி கிடைச்சா போதும். மொத்தம் 55 மெம்பர் இருக்காங்க. எங்கள் இதில் 25 கோடி கிட்ட நஷ்டப்பட்டிருக்கு. பில்டிங்கும் இல்லை, காசும் இல்லை. பேங்க்லேருந்தும் லோனை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சொந்தமாக காசு போட்டவங்களும் பெரும் நஷ்டத்தில் இருக்காங்க. இதுதான் எங்களோட இது. ஆனால் அட்லீஸ்ட் இப்போயோ ஏதோ ஒரு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இது போயிருக்கு. வரவேற்கத்தக்க விஷயம் தான். வாக்குக்காக சாதி வெறியை தூண்டுவதுதான் சமூகத்தின் முதல் விரோதிகள் என்று மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். உடுமலைப்பேட்டை தாக்குதலில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் கௌசல்யாவை கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த அவர் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். சாதியை வைத்து அரசியல் செய்வோரே சாதி வெறியை தூண்டி விடுவதாகவும் அவர்களால் தான் இந்த கொலை சம்பவம் நடந்துள்ளதாகவும் வைகோ தெரிவித்தார். சம்பவத்தில் தொடர்புடையோர் மற்றும் அவர்களை பின்னால் இருந்து ஏவியவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள், இந்த கொலையில் ஈடுபட்ட உண்மை குற்றவாளிகள் கூண்டில் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். இந்த கொலையை பின்னணியிலிருந்து ஏவியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த மாதிரியான கொலை உணர்வை தூண்டுகிற அமைப்புகள் அவர்கள் இந்த சமூகத்தின் முதல் விரோதிகள்.
தமிழக நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு முதல்வர் ஜெயலலிதாவை நேரில் சந்தித்து விளக்கம் அளித்ததாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கடந்த சில நாட்களாக அமைச்சர்கள் மீதும் அவர்களின் உதவியாளர்கள் மீதும் முதல்வர் ஜெயலலிதா பல்வேறு ஒழுங்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இதனிடையே தமிழக நிதியமைச்சரான ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் என கருதப்படும் பல்வேறு நிர்வாகிகளை கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டனர். தமிழக நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தொடர்பான தகவல்கள் சமூக வலைதளங்களில் அண்மை காலமாக வெளியாகி வருகின்றன. இது தொடர்பாக தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை அவரது இல்லமான போயஸ் தோட்டத்தில் இன்று மாலை 6 மணியளவில் ஓ பன்னீர்செல்வம் நேரில் சந்தித்து விளக்கம் அளித்ததாக தெரிகிறது. உடுமலைப்பேட்டை சங்கர் படுகொலை விவகாரம் கல்லூரி மாணவர் நீதிமன்றத்தில் சரண். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழக பேரவைத் தேர்தலின் போது தேர்தல் ஆணையம் நியாயமாக செயல்பட வேண்டுமென மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அகில இந்திய தெலுங்கு சம்மேளன நிர்வாகிகளை சந்தித்து தங்களுடைய ஆதரவு கடிதத்தை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் பட்டியல் தயாராகிவிட்டதாக தெரிவித்தார். தில்லியில் நடைபெறவிருக்கும் செயற்குழு கூட்டத்திற்கு பின்னர் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். தேர்தலுக்கான பணத்தை கடத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. நியாயமாக திறந்த மனதோடு எந்தவித கலங்கமும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் செயல்படும் என்று சொன்னால் அப்போ மட்டும்தான் இதை தடுக்க முடியும். 5ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்திற்கு பிறகு மக்கள் நலக் கூட்டணியின் தொகுதி பங்கீடு பற்றி பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய ஜி ராமகிருஷ்ணன் தேர்தலில் பணப்பட்டுப்பாடாவை தடுக்க தேர்தல் ஆணையம் முனைப்புடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். விஜயகாந்த் மக்கள் நலக் கூட்டணிக்கு வருவார் என்று நம்பிக்கை தெரிவித்த ஜி ராமகிருஷ்ணன் கலப்பு திருமணம் செய்த இளைஞர் கொல்லப்பட்டதை கண்டித்து வரும் 21ஆம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். 4 கட்ட மாநில அளவில் பிரச்சாரத்தை நடத்தியிருக்கிறோம். அடுத்து 5வது கட்ட பிரச்சாரத்துக்கு முடிவு பண்ணியிருக்கோம். விரைவில் 4 கட்சிகளுக்கு இடையில் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு பண்ணும். சாதி ஆணவ கொலை சங்கர் படுகொலை கண்டித்து மக்கள் நல கூட்டணி சார்பாக வரக்கூடிய 21ஆம் தேதி சென்னை மாநகரில் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற உள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சங்கர் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த கல்லூரி மாணவர் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் சரணடைந்தார். கலப்பு மணம் செய்து கொண்டதற்காக கடந்த 13ஆம் தேதி உடுமலைப்பேட்டையில் சங்கர் கௌசல்யா தம்பதியை ஒரு கும்பல் பட்டப்பகலில் அரிவாளால் தாக்கியது. சங்கர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் உடுமலைப்பேட்டை காவல்துறையினர் திண்டுக்கல் மற்றும் பழனியைச் சேர்ந்த 5 பேரை ஏற்கனவே கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் சங்கர் கொலை வழக்கில் 8வது குற்றவாளியாக தேடப்பட்டு வந்த பழனியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் பிரசன்னா இன்று திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் சரணடைந்தார். வருகிற 23ஆம் தேதி வரை அவரை காவலில் வைக்க நீதிபதி ரிஷனா பர்வீன் உத்தரவிட்டதை அடுத்து பிரசன்னா மேலூரில் உள்ள சிறுவர் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதனிடையே கொலை செய்யப்பட்ட சங்கர் குடும்பத்திற்கு கடிதம் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கடல் மீன்வள ஒழுங்குமுறை சட்டத்தில் திருத்தம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து நெல்லை மாவட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். 1983 கொண்டுவரப்பட்ட தமிழ்நாடு கடல் மீன்வள ஒழுங்குமுறை சட்டத்தின்படி நாட்டுப்படகு மீனவர்கள் கடற்கரையில் இருந்து 3 முதல் 5 கடல் மைல் தொலைவு வரை மீன்பிடிக்க முடியும். இந்த நிலையில் அதிமுக அரசு நடந்து முடிந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் 110 விதியின் கீழ் இந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்படும் என்று அறிவித்துள்ளது. இதன்படி நாட்டுப்படகு மீனவர்கள் 5 கடல் மைல் தொலைவுக்கு அப்பால் சென்று மீன்பிடிக்கும் நிலை ஏற்படும் என்றும் இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் மீனவர்கள் கருதுகிறார்கள். இந்த திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெல்லை நாட்டுப்படகு மீனவர்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். எம்ஜிஆர் காலத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. சட்டமன்றத்தில் 1 டன்ல இந்த திட்டத்தை அவங்க எப்படி மாற்றிருக்காங்கன்னா 3 கிலோமீட்டருக்கு உள்ள இடத்துல யாரும் தொழில் செய்யக்கூடாது. 3 கிலோமீட்டருக்கு அப்பால போய் தான் தொழில் செய்யணும். 5000 ரூபாய் அபராதமும் 1 வருஷம் அவங்களுக்கு எந்த அரசு உதவியும் கிடையாது. நெல்லை மாவட்ட மீனவர்களுடைய சார்பாக இந்த சட்டம் மழை எப்படியே தான் இயங்கணுமே ஒழிய புது சட்டத்துக்கு கொண்டு வரக்கூடாது.
பரிசீலனை பண்ணி மீனவர்கள் அமைப்புகளுடைய பிரதிநிதிகளை வச்சு ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு சட்ட வடிவத்தை கொடுக்க முடியுமே ஒழிய அதுக்கு முன்னால் கொண்டு வர்றது ஏழை மீனவர்களை காப்பாற்றுவதற்காக கொண்டு வந்த சட்டத்தை தூர தூக்கி வீசின மாதிரி கருத்தாகுது. அந்த சட்டத்தை எந்த காரணத்தை முன்னிட்டும் சரியான அடிப்படை இல்லாமல் திருத்தக்கூடாது. GSLV Mark 2 மற்றும் 3 ஆகிய செயற்கைக்கோள்கள் நிகழாண்டிற்குள் விண்ணில் செலுத்தப்படும் என இஸ்ரோ தலைவர் கிரண்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை MGR பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் இஸ்ரோ தலைவர் கிரண்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கி பேசிய அவர், விண்வெளி தொழில்நுட்பத்தில் உலகில் முதல் 6 இடங்களில் உள்ள நாடுகளில் இந்தியாவும் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். India is rated as one of the top 6 countries having the end-to-end capability in space technology. More than that, India has demonstrated how the advances in space technology and applications can be tailored to take care of the common problems facing the country. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய கிரண்குமார், நிகழாண்டிற்குள் GSLV Mark 2 மற்றும் Mark 3 செயற்கைக்கோள்கள் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறினார். We have our next launch planned in April, the last of the 7 satellite constellation, IRNSS 1G, and then after that we are getting into a series of Earth observation, and also we have our GSLV Mark 2 and one GSLV Mark 3 planned later this year. Thank you. கூடலூரில் தேயிலை தோட்ட தொழிலாளியை அடித்துக் கொன்ற புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்காக ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து மருத்துவக் குழுவினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர். கூடலூர் அருகே உள்ள தேவர்சோலை தேயிலை தோட்டத்தில் வடமாநில தொழிலாளி ஒருவரை அடித்துக் கொன்ற புலியை தேடும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். தேயிலை தோட்ட பகுதிகளில் புதிதாக இருந்த கால் தடங்களை வைத்து புலி அப்பகுதியில் சுற்றித் திரிவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் வனத்துறையினர் தெரிவித்தனர். புலி ஹெல்த்தியாக இருக்குது, அந்த இன்ஜுரி ஹீல் ஆக மாதிரி இருக்குது. அதோட பாசிபிள் ஹைட் அவுட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஷோலாடி வில்லேஜ் கீழே இருக்கிற ஒரு ஷோலா ஃபாரஸ்ட்டு, அங்கே தண்ணி நிறைய இருக்கும். அந்த இடத்த ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. நேற்று நைட்டு ஒரு புலியோட ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருச்சு. ஆனைமலை டைகர் ரிசர்வில் இருந்த ஒரு ட்ராங்குலைசேஷன் எக்ஸ்பர்ட் கூட வந்திருக்காங்க. சிவகங்கை அருகே பள்ளி விடுதியில் தங்கி படித்து வந்த மாணவன் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள முனைவென்றியைச் சேர்ந்த சபாபதி என்ற 11ஆம் வகுப்பு மாணவன் அங்குள்ள அரசு பள்ளியில் தங்கி படித்து வந்துள்ளான். கடந்த 16ஆம் தேதி மாணவன் சபாபதி சக மாணவ நண்பர்களோடு வெளியில் சென்றபோது இறந்து போனதாக அவருடைய குடும்பத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மாணவன் இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் இதுகுறித்து உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சபாபதியின் உறவினர்கள் புகார் அளித்துள்ளனர். திடகாத்திரமான ஒரு இளைஞன் எப்படி இறந்தான் என்று தெரியவில்லை. காவல்துறையும் அதை மறைக்கிறது. இதுவரை அந்த இளைஞன் எப்படி இறந்தான் என்பது மர்மமாக இருக்கிறது. தமிழக அரசு உடனடியாக நீதி விசாரணை நடத்தி உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்தியாவிலேயே தமிழகத்தில் முதல் முறையாக பிரைலி முறை எழுத்து வடிவில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் வடிவமைக்கப்பட்ட தேர்தல் கையேட்டினை தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் சுபையன் வாக்காளர்களுக்கு வழங்கினார். பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் குழப்பமின்றி வாக்களிக்கும் வகையில் இது தொடர்பான விளக்க கையேட்டினை இந்திய தேர்தல் ஆணையம் முதன்முறையாக தயார் செய்துள்ளது. தஞ்சாவூர் மேம்பாலம் அருகே உள்ள பார்வையற்றோருக்கான அரசு மேல்நிலைப் பள்ளியில் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சியர் சுபையன் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி அந்த கையேட்டினை வாக்காளர்களுக்கு வழங்கினார். பிரெய்லி மூலமான ஒரு கையேடு வழங்கப்படுவது இதுதான் முதல் தடவை. அதை இப்போ இந்திய தேர்தல் ஆணையர் அவர்கள் சென்னை வருகை புரிந்திருக்கும் போது இதை வெளியிட்டார்கள். அனைத்து விதமான மாற்றுத்திறனாளிகளும் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பூத்துக்கு சென்று வாக்களிப்பதற்கும் தேர்தல் ஆணையம் சிறப்பு ஏற்பாடுகளை, வீல் சேர் உள்ளிட்ட ஏற்பாடுகளை செய்திருக்கிறது.
கோயம்புத்தூர் மாவட்டம் சூலக்கல்லில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சி அருகே சூலக்கல்லில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் கடந்த 22 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு நடத்த முடிவு செய்யப்பட்டு திருப்பணிகள் நடைபெற்றன. அந்த பணிகள் முடிவுற்ற நிலையில் நேற்று யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இன்று காலை நடைபெற்ற முக்கிய நிகழ்வான குடமுழுக்கு விழாவில் கோவில் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். கடலூர் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு பூவராக சுவாமி கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணம் நகரில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு பூவராக சுவாமி கோவிலில் கடந்த சில மாதங்களாக திருப்பணிகள் நடைபெற்று முடிந்தன. கும்பாபிஷேகத்திற்கு நாள் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து நேற்று 2ஆம் கால யாகசாலை பிரவேச ஹோமங்கள் நடைபெற்றன. இன்று கும்பாபிஷேகத்தையொட்டி அருள்மிகு பூவராக பெருமாள் அம்புஜவல்லி தாயாருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதையடுத்து ராஜகோபுரம் மற்றும் உபகோபுரங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடர் நியூசிலாந்து அணிக்கு 2வது வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பிரேசில் முன்னாள் அதிபர் லுலாவிற்கு தற்போதைய அமைச்சரவையில் பதவியளித்த அதிபர் வில்மா ரூசேப்பை கண்டித்து தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. பிரேசில் நாட்டின் முக்கிய தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் அதிபருமான லூயிஸ் இனாசியோ லுலா டி சில்வாவுக்கு தற்போதைய அமைச்சரவையில் முக்கிய பதவி அளிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு பதவியளித்த பிரேசிலின் தற்போதைய அதிபர் வில்மா ரூசேப்பின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது. போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்கள் லுலாவை உடனடியாக அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். இதுபற்றி கருத்து தெரிவித்துள்ள சாபவுலோ மாகாண தலைவர் தியான்லியோ பார்பா லுலாவின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் ஊடகங்களும் சில அமைப்புகளும் செயல்பட்டு வருவதாக கூறினார். கன்னிவெடிகளுக்கிடையே நடனமாடும் ஐரோப்பிய நாடுகள் தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவளித்து வருகிறது என துருக்கி பிரதமர் எர்டோகன் தெரிவித்துள்ளார். துருக்கியில் உள்ள கெனகுல் நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் எர்டோகன் கலந்து கொண்டு மக்களிடையே உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அகதிகள் தொடர்பான விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகள் அவர்களது வரலாற்றை திரும்பி பார்க்காமல் துருக்கி மேல் மட்டுமே குற்றம் சாட்டுவது முறையல்ல என்று தெரிவித்தார். மேலும் துருக்கியில் பல்வேறு குண்டுவெடிப்புகள் நடைபெற்று வரும் நிலையில் கன்னிவெடிகளுக்கிடையே நடனமாடும் விதமாக ஐரோப்பிய நாடுகள் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கும் ஐரோப்பிய நாடுகள் துருக்கியில் இருந்து வெளியேறி அகதிகளாக வரும் மக்களை மிகவும் அவமானப்படுத்தும் விதத்தில் நடத்துவதாக எர்டோகன் குற்றம் சாட்டினார். இருபது ஓவர் உலகக்கோப்பை சூப்பர் 10 சுற்றில் ஆஸ்திரேலியாவை 8 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய நியூசிலாந்து தனது 2வது வெற்றியை பதிவு செய்தது. 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் சூப்பர் 10 சுற்று நடைபெற்று வரும் நிலையில் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள தர்மசாலாவில் இன்று நடந்த 17வது லீக் போட்டியில் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அணிகள் மோதின. டாஸ் வென்ற நியூசிலாந்து முதலில் பேட்டிங்கை செய்தது. 20 ஓவர்கள் முடிவில் அந்த அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 142 ரன்கள் எடுத்தது. அதிக அளவாக மார்டின் குப்தில் 39 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். 143 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி நியூசிலாந்தின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் திணறியது. மிகவும் பரபரப்பாக நடைபெற்ற ஆட்டத்தின் கடைசி நிமிடங்களில் இலக்கை அடைய முடியாமல் ஆஸ்திரேலியா தோல்வியுற்றது. 20 ஓவர்கள் முடிவில் அந்த அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன்களை எடுத்தது. நியூசிலாந்து பந்து வீச்சாளர் மிச்சல் மெக்கோன் அதிக
அதிகளவாக 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். New Zealand. There's Warney's first big shot. He's gone straight to the bin. Oh wow! How big a wicket! Oh, he's chopped it on. So there it is. They have outplayed Australia well as a unit. They've been. So it's always nice greeting your opponent when you're the winner, and it's the New Zealanders that are the winners tonight. அமெரிக்காவில் நடந்து வரும் இந்தியன் வேர்ல்ட்ஸ் டென்னிஸ் தொடரின் அரையிறுதி சுற்றுக்கு கனடா நாட்டு வீரரான மிலோஸ் ரவோனிக் முன்னேறியுள்ளார். ATP இந்தியன் வேர்ல்ட்ஸ் டென்னிஸ் போட்டிகள் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள இந்தியன் வேர்ல்ட்ஸ் பகுதியில் நடந்து வருகின்றன. இந்த தொடரின் போட்டி ஒன்றில் கனடாவின் மிலோஸ் ரவோனிக் பிரான்ஸ் வீரர் கேயல் மோன்பில்ஸை எதிர்கொண்டார். மோன்ஃபில்ஸ் சற்று நன்றாக விளையாடியும் முதல் செட்டை இழந்தார். அதைத் தொடர்ந்து இரண்டாவது செட்டில் மிக எளிதாக மோன்ஃபில்ஸை ரவோனிக் வீழ்த்தினார். இதன் மூலம் ரவோனிக் 7-5, 6-3 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு விளம்பரங்களில் முதல்வர் படம் இடம்பெறலாம். உச்சநீதிமன்றம் அனுமதி. கூட்டணி பற்றி தேமுதிகவுடன் பேச்சு நடத்தவில்லை. திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் மறுப்பு. அதிமுக திமுகவுடன் பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்காது. மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் உறுதி. நடிகர் கலாபவன் மணி உடலில் பூச்சிக்கொல்லி மருந்து கலப்பு. உதவியாளர்கள் 3 பேர் கைது. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளை சந்திப்போம். வணக்கம்.